பாண்டி, இந்த நேரத்துல எங்களை எங்க கூட்டிட்டு போற? அமைதியா வாங்க, எல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான். கொரட்டை விட்டுட்டு இருக்காரு. ஏட்டையா, ராத்திரி ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. ஊரையே பத்திரமா பாதுகாத்தாச்சு. 2 குரூப்பையும் இப்பதான் பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு. ஏன்பா 2 குரூப்பையும் ஒரே இடத்துல அடைச்சு வச்ச? அதான் நடுவில் தட்டி இருந்துச்சுல்ல. தட்டி இருந்துச்சா? ரொம்ப நல்லதுப்பா. சரி, நானும் இளையகுமார் ஸ்டேஷனை பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. எப்பா இந்த பொட்டி கடைக்காரனை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏட்டையா, ஊரே பாத்துக்கிறேன், இந்த ஆளை பாத்துக்க மாட்டேனா? போங்க. யாரும் எதிர்பார்க்கல. எல்லாரும் போய் சொல்லுவோம். இதெல்லாம் தேசம்ல இருந்துட்டு என்னதான் பண்றாங்க? உங்க உசுரை காப்பாத்துறது என் கடமை. இதுக்கு எதுக்கு எல்லாம் கிளம்பி வந்து நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. எல்லாம் போயிட்டு தான் வர்றோம். வீட்டுல ஒத்த பொருள் இல்ல, எல்லார் வீட்லயும் திருட்டு போயிடுச்சு. ராத்திரியில நாங்க பாட்டுக்கு வீட்டுல தங்கி இருப்போம். காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சுங்க. காலையில வீட்டுல போய் பார்த்தா பணம், நகை, பொருள் எல்லாத்தையும் திருடிட்டாங்க. பிரசிடென்ட் கோவமா கிளம்பி வந்தாரு. பிரசிடென்ட் தான் ராத்திரி ஆஸ்பத்திரி போயிட்டாரு. கோவமா கிளம்புனவர் ஹாஸ்பிடல்ல போயிருக்காரு. வீட்ல இருக்க நகை நட்டு பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. சரி, எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. வாங்க வாங்க. எல்லா பொருளும் போச்சு சார். என் டிவி ஸ்பிட்டி கூட திருடிட்டு போயிட்டாங்க சார். அத கூடவா? ஆமா சார். ஆச்சி புக்கெல்லாம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. சரி, நாளை கழிச்சு வாங்க, என்னன்னு பார்க்கலாம். சரிங்க சார். எல்லாம் காணாம போயிருக்கு. பீரோல வச்சிருந்த 10,000 பணத்தை காணுங்க. எழுதிட்டேம்மா, போங்க, கண்டிப்பா கிடைக்கும். அலைய வேண்டாம், போங்க. நீ என்னம்மா சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேனா? போ சொல்றேன்ல, போ. நம்ம வீட்ல இருந்தா களவு போச்சு. இல்லையட்டையா, பாதுகாப்பா இருக்கும்னு நான் தான் அக்காவையும் பள்ளிக்கூடம். போ, நீ வரிசையில் நின்று கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. போ. ஏட்டையாண்டே பேர். சம்மு பாண்டி. ஏமா காணாம போன பொருள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தியா? ஐயா. ஏய், வணக்கம் சார். என்னையா இவ்வளோ கூட்டம்? சார், நேற்று ராத்திரி பிரசிடென்ட் பிரச்சனை மட்டும் இல்லை சார், ஊருக்குள்ள களவு வேற போயிருக்கு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. என்னையா சொல்ற? யார் பண்ணது? அது யாருன்னு தெரியல சார், இனிமேல் தான் விசாரிக்கணும். சண்முக பாண்டி, நீ போய் அண்ணாச்சி கூட்டு வா. சரி சார். சார், நான் வேணா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு பிரஸ்ஸா வந்துடட்டா? போய் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு வா. அது வரைக்கும் ஜட்ஜ் வெயிட் பண்ணுவாரு. போயா செல்லதுரை, நீங்க இங்கே இருந்து திருட்டு கேஸ் அட்டன் பண்ணுங்க. வாயா. வாங்க அண்ணாச்சி, வாங்க. அண்ணாச்சியை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கிற அளவுக்கு போயிருச்சே. யோ, ஒரே நல்ல ஊருக்குள்ள எப்படி இவ்வளவு திருட்டு நடந்துச்சு? இல்ல சார், விசாரிச்சிடுறோம். என்னமோ போங்க. யோ, நிறுத்து, பின்னாடி வா. என்னப்பா இங்க என்ன பண்றீங்க? என்ன சார், என்ன விஷயம்? அம்மா, நேற்று ராத்திரி எங்க போயிருந்தீங்க? என்ன சார், ஊருக்குள்ள திருட்டு நடந்ததால எங்களை சந்தேகப்படுறீங்களா? நல்ல கோயில்ல இருந்தோம், இப்படி பாலாடைஞ்ச மண்டபத்துக்கு அமிச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறீங்களா? அதையும் பண்ணுங்க சார். யோ, அதுக்கே இப்படி கோவப்படுற? விடுங்க சார், நல்ல பசங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஏன்பா, திருடனை மட்டும் எங்கேயாவது பார்த்தா கொஞ்சம் தகவல் கொடுங்கப்பா. சரிப்பா. இந்த நேரத்துல எங்களை எங்க கூட்டிட்டு போற? அமைதியா வாங்க, எல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான்.
எல்லா பொருள் வைக்க முடியல, பாதி பொருள் அப்படியே இருக்கு. இது உங்களுக்கு. பாஸ்க்கு சரி, 6 பேருக்கு. இந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாஸுக்கு. மறுபடியும் பாஸுக்கு. கிராமத்தை சார்ந்தோர்களே, பேரன்பு மிக்க பெரியோர்களே, ஊருக்குள் திருட்டு பயம் அதிகமாக இருப்பதால் அவரவர் வீடுகளுக்கு பூட்டு போட்டுக் கொள்ளுங்கள். அவரவர் பொருள்களை அவரவர்களே பாதுகாத்துக் கொள்ளவும். மேக்சிமம் நாங்களும் ஹெல்ப் பண்ணுகிறோம். களவு போன பொருள்களை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பொருள்கள் இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்து. இது போர்பந்தல் காவல்துறை அறிவிப்பு. பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, ஊருக்குள் திருட்டு பயம் அதிகமாக இருப்பதால் யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னேன்ல, உன் லைஃப்ல இந்த மாதிரி ஊரே பார்த்துருக்க மாட்டேன். ஆமா, தாலி கட்டினதுல இருந்து இந்த ஊரை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பார்க்க போறேன் இல்லை. கமான். மெதுவா. வாங்க 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 எப்படி இருக்கீங்க வாங்க. அத்தை? நல்லா இருக்க மாப்ள. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டீங்க. அன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது, அதான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டோம். வாங்க மாமா எங்க? உட்காருங்க. மாமா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க, காப்பி போட்டாரேன். என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க மாப்ள, வாமா. சொல்லியிருந்தா பஸ் ஸ்டாப்புக்கே வந்திருப்பேன்ல. இல்லை மாமா, பைக்ல வந்துட்டோம். ஓ, பைக்லையா? உட்காருங்க. பைக்கா எங்க வச்சீங்க? வெளியே வாசல. ஏன் மாமா? ஐயோ, என்னங்க இங்கே தான் வச்சு மாமா. என்ன மாலை மட்டும் கிடக்குது? தூக்கிட்டாங்க மாப்ள. என்ன மாமா, புது வண்டி, நம்பர் கூட போடல. அதெல்லாம் அவங்க தான் போட்டுக்குறாங்க. ஏன் மாப்ள நகையெல்லாம் போட்டு பொண்ணை கூட்டு வந்திருக்க? உங்களை எப்படி பாதுகாப்பா ஊருக்கு அனுப்ப போறேன்னு தெரியலையே. என்னங்க என்னாச்சு? பின்னாடி இறங்கிட்டாங்க. என்னமா சொல்ற? மாப்ள நகை அடிக்க வந்துட்டாங்க. நீ ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க முடியாது. வாங்க, எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன் போயிரும். நீ யாரும் எழுமா, நீ செருப்ப போடுங்க. உண்டா, புடு, புடு. எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு வாத்தா விட்டு கிளம்புடி. வரட்டடியா புள்ள. என்னையாட முடிய வச்சிருக்கற? முடிய ஐயோ, நாய் கறிக்காக அலையறா. ஏய், உன் முகரே பேத்தறனே. ஏய் அடேய், ஏமல கை வச்சியா? வாடிய வட சட்டி. என்ன கடிக்க வரியா? நாயே. அரண்டி. ஒண்ணாடி இந்த காட்ட. ஓடி. இது அப்படி. என்னடி தெலுங்கு படம் பாத்தியா? பொடி லோக்குறா. பொடி காட்டுற. என்னடி நெஞ்சிலே உனக்கு? கேஸ திறந்து விட்டு என்னையாடி கொல்ல பாக்குற? அதுக்கு முன்னாடி ஒன்ன கொன்னுடுறேன்டி. ஒன்ன கொன்னுடுறேன். ஆமாடி, தாண்டா தம்பி. நான் உன்னை கொல்லனா நீ என்ன கொன்னுடுவே. வாடி, ஓடிடுவோம். ஏட்டையா, 1-2 வீட்டில் திருந்தா பரவாயில்ல, ஊர் ஃபுல்லாக திடீர்க்கானுங்க. இது என்னமோ பெரிய கூட்டமாக இருக்கும் போல இருக்க. என்ன கூட்டம்? நான் ஏட்டையாவா எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டில் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா அங்கே எவ்வளோ பெரிய ஆளுங்க. சே, விடுங்க ஏட்டையா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் வாங்க. சரி, வா வா வா. நல்ல வேளை ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். காப்பாத்துங்க. யாரு? என்னாச்சு? சம்ம பண்ணி ஊருக்குள்ள 4-5 பேர் இவங்களை துரத்திட்டு வராங்கப்பா. இவங்களை பாதுகாப்பா பஸ் ஏற்றி விட்டுறணும்ப்பா. சார் ப்ளீஸ் சார், காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். சின்னச்சாமி, உங்களை யார் விரட்டுறா? யாரையா கண்டது? அவன் மூஞ்சிய துணியை புத்திக்கிட்டு வந்துருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்க வந்துட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏட்டையா சைடுல நில்லுங்க. இளையகுமார் அப்படி போங்க. எஸ்ஐ சார் நீங்க எப்படி வாங்க. நாம தான் இவங்களை பத்திரமா கூட்டு போனோம். என்ன எல்லாரும் கையை பிடிங்க. கை குடியா.
பார்த்து போங்க. வாங்கடா பாப்போம். பாதுகாப்பை மீறி நகை அடிச்சுட்டாங்களே. அப்பா சீக்கிரம் கிளம்புங்கப்பா. இந்த நகையெல்லாம் பார்த்துக்கிட்டு உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. சீக்கிரம் போங்க. பஸ் வரும். மாதிரி ரொம்ப பண்ணி அந்த பஸ்ஸை மாதிரி நிறுத்துங்க. சீக்கிரம் ஓடுமா, சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் வாங்க. நம்ம ஊரை சிங்கப்பூர் வரைக்கும் கேவலப்படுத்தி போட்டாங்க. ஏறுங்க இதுல ஏறி அப்படியே சிங்கப்பூருக்கு போயிருங்க. ஊர் முன்ன மாதிரி இல்ல மாப்ள, ரொம்ப மாறி போச்சு. இங்க இந்த ஊர் பக்கமே என் மணி போயிடுச்சு, என் ஜுவல்ஸ் போயிடுச்சு, என் பைக் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு.